வந்தே மாதிரத்திற்கும் வான் சிறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது கடவுள் வாழ்த்து அடுத்த அதிகாரம் வான் சிறப்புன்னு வள்ளுவர் வச்சிருப்பார். மலையின் பெருமை. ஏன் அடுத்ததே மலையின் பெருமைன்னு எழுதியிருக்க வேண்டியதானே? ஏன் வான் சிறப்புன்னு ஒரு பேரை வச்சார்? வானிலிருந்து மலை வருவதால் ஆகு பெயர், ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதால் அதற்கு ஆகு பெயர் என்ற தமிழ் இலக்கணம் உண்டு. இப்போ வந்தே மாதிரத்துக்கும் வான் சிறப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்? சட்டசபையில் பேசுகிறாங்க. முதலில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்க வேண்டும், தமிழின் பெருமையை குறைத்து விட்டார்கள். என்னடா பேசுறீங்க? அதாவது முதல்ல நான் பிறந்த நாட்டிற்கு மரியாதை செலுத்தோம், தாய் வணக்கம் சொல்கிறோம், வந்தே மாதிரம். நான் இந்த நாட்டில் இந்தியாவில் பிறந்ததோடு தான் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம். இப்போ இஸ்ரேல், பாலஸ்தீனா, என்ன அமெரிக்கா, ஈரானு போர், என்ன லெபனானு, இங்கே எல்லாம் பிறந்திருந்தோம்னு வச்சிங்களேன், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். என்ன இப்போ நம்ம பெருமையாக பேசிக்கிட்டோம், அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு. ஈரானில் வேலை பார்க்குறாங்க, இஸ்ரேலில் வேலை பார்க்க. இன்றைக்கி அந்த நாட்டு மக்கள்லாம் தன் குழந்தைகளை இழந்து, தன் உறவினர்களை இழந்து ஒவ்வொரு நாளும் துன்பம் அடைகிறார்கள். அந்த மாதிரி நம்ம அங்கே போய் பிறந்து அந்த நாட்டில் பிறந்து துன்பம் அடைஞ்சால் தான் அதனுடைய வழி தெரியும். நாம் இந்த மாதிரி நாட்டில் நல்லது செய்ததினால்தான் இந்தியாவில் பிறந்திருக்கோம், இவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம். அடிப்படை படிக்கணும். அப்போ நாம் பிறந்த நாட்டிற்கு முதலில் தாய் வணக்கம் சொல்கிறோம். அப்புறம் தமிழின் பெருமை கூறுவதற்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். இதில் என்ன மிகப்பெரிய தவறை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள்? அப்புறம் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா என்னன்னு நானே பேசியிருக்கேன் நிறைய தடவை. சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாமல் பேசுகிறீங்க நீங்கள்லாம். ஒவ்வொன்றுக்கும் இப்போ பேர் வைக்கிறோம். ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குன்னா 4 பேரும் பிள்ளைகள் தான். 1ஆம் நம்பர் நீ வாடா, வீட்டிலேருந்து வெளில உட்காந்துருக்கான், உங்கள் பையன் வந்திருக்கான்னா எந்த பையன் 4 பேரில் அவனுக்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவனுக்கு சூத்திரன்னு பேர் வச்சானோ, அதை விற்பனை செய்வனுக்கு வைசிகன்னு பேர் வச்சானோ, என்ன இவர்களை பாதுகாக்க அரசன் சத்திரியன் அப்படின்னு ஒரு பேரை வச்சானோ. இவங்களுக்கெல்லாம் வெறும் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் போதுமா? அன்றைக்கி விளைஞ்ச அரிசி தான் இன்றைக்கி விளையுதா? அன்றைக்கி விளைஞ்ச கோதுமை தான் இன்றைக்கி விளையுதா? இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கிறது. இதற்கு கல்வி சொல்லி கொடுக்க ஒருத்தன் வேணும், அவனுக்கு அந்தனன்னு பேர் வச்சானோ. இது அடிப்படையில் புரிஞ்சிக்காமல் சனாதனத்தை எதிர்க்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தாய்மொழியை மதிக்கவில்லை. இதெல்லாம் என்னடா பேச்சு? இப்போ படித்தவனும் யாரும் பேச மாட்டானோ. இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகம்லாம் இருக்குது, ஒரு தமிழ் ஆசிரியரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எது தவறு, எது பொய், எது உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபையில் பேசுங்க. நீங்கள் சட்டசபையில் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் பப்ளிக்கில் இன்றைய காலகட்டத்தில் அடுத்த நிமிஷமே நியூஸ் தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும். தாழ்த்தனமாக பேசாதீர்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.